இதய தசையின் சுருக்கத்தை எது தொடங்குகிறது? ஏ. தமனிச் சுவர்கள். பி. வலது வென்ட்ரிக்கிள். சி. சைனோயேட்ரியல். சா. கணு. டி. மேற்பெருஞ்சிரை. சரியான பதில் சி. சைனோயேட்ரியல். சா. கணு. சரியான விடை சி. சோகஸ்மெலி சைனோயேட்ரியல். சா. கணு இதயத்தின் இயற்கை துடிப்பு தூண்டி பேஸ்மேக்கர் என்று அழைக்கப்படுகிறது. இது மின் தூண்டுதல்களை தானாகவே உருவாக்கி இதய தசையைச் சுருங்கச் செய்யும் பணியை தொடங்குகிறது. ஒலி அலையில் உள்ள குறைந்த அழுத்த பகுதிகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? ஏ. அதிர்வுகள். பி. இறுக்கங்கள். சி. நெகிழ்வுகள். டி. விரிவுகள். சரியான பதில் சி. நெகிழ்வுகள். சரியான விடை சி. சோகஸ்மெலி நெட்டலைகளாக பரவும் ஒலி அலைகளில் துகள்கள் விலகிச் செல்லும் குறைந்த அழுத்த பகுதிகள் நெகிழ்வுகள் ரேஃபாக்ஷன்ஸ் எனப்படுகின்றன. இவை அதிக அழுத்த பகுதிகளான இறுக்கங்களுடன் மாறி மாறி உருவாகி ஒலியை பரப்புகின்றன. மத்திய பகுதியில் CO2 ஆனது ஆகஸ்ட் மாற்றப்படும் செயல்முறைக்கு என்ன பெயர்? ஏ. ஆக்சிஜனேற்றம் ஆக்சிடேஷன். பி. எரிதல் கம்பஷன். சி. ஒடுக்கம் ரிடக்ஷன். டி. சிதைவு டிகாம்போசிஷன். சரியான பதில் சி. ஒடுக்கம் ரிடக்ஷன். சரியான விடை சி. சோகஸ்மெலி கார்பன் டை ஆக்சைடிலிருந்து ஆக்சிஜன் நீக்கப்பட்டு கார்பன் மோனாக்சைடாக மாறுவது ஒடுக்க வினை எனப்படும். இரும்பு தாதுவை பிரித்தெடுக்கும் ஊது உலையில் இந்த வினை மத்திய பகுதியில் நடைபெறுகிறது. இந்தியாவில் உள்ளவர்களில் நீரிழிவு நோயாளிகளின் விகிதம் என்ன? ஏ. ஒவ்வொரு 12 பேரில் ஒருவர். பி. ஒவ்வொரு 8 பேரில் ஒருவர். சி. ஒவ்வொரு 10 பேரில் ஒருவர். டி. ஒவ்வொரு 4 பேரில் ஒருவர். சரியான பதில் பி. ஒவ்வொரு 8 பேரில் ஒருவர். சரியான விடை பி. சோகஸ்மெலி உலக சுகாதார நிறுவனம் மற்றும் பல்வேறு ஆய்வுகளின்படி இந்தியாவில் வளர்ந்தவர்களில் சுமார் 8 பேரில் ஒருவர் நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்தியா உலகின் நீரிழிவு தலைநகரம் என்று அழைக்கப்படும் அளவுக்கு இந்நோய் பரவலாக உள்ளது. குவார்ட்ஸ் கடிகாரங்கள் இயந்திரவியல் கடிகாரங்களுடன் ஒப்பிடும்போது எவ்வளவு துல்லியமானவை? ஏ. அவை சமமாக துல்லியமானவை. பி. துல்லியம் மின்சார மூலத்தை பொறுத்தது. சி. அவை குறைந்த துல்லியமானவை. டி. அவை அதிக துல்லியமானவை. சரியான பதில் டி. அவை அதிக துல்லியமானவை. 8. குவார்ட்ஸ் கடிகாரங்கள் குவார்ட்ஸ் படிகத்தின் அதிர்வுகளை பயன்படுத்தி இயங்குவதால் இவை இயந்திர கடிகாரங்களை விட மிக துல்லியமானவை. இவற்றின் துல்லியம் வினாடிக்கு 10-9 வினாடி வரை இருக்கும். களக்காடு வனவிலங்கு சரணாலயம் கலாக்கட் வைல்ட் லைஃப் சாங்சுவரி எப்போது நிறுவப்பட்டது? ஏ. 2016. பி. 1985. சி. 1976. டி. 1991. சரியான பதில் சி. 1976. சரியான விடை சி. சோகஸ்மெலி களக்காடு வனவிலங்கு சரணாலயம் 1976ஆம் ஆண்டு திருநெல்வேலி மாவட்டத்தில் புலிகளை பாதுகாப்பதற்காக உருவாக்கப்பட்டது. இது தற்போது களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகத்தின் ஒரு முக்கிய பகுதியாக திகழ்கிறது. அம்மோனியம் அயனியின் NH4 இணைத்திறன் என்ன? ஏ. 3. பி. 1. சி. 2. டி. 4. சரியான பதில் பி. 1. சரியான விடை பி. சோகஸ்மெலி அம்மோனியம் அயனி NH4 ஒரு நேர்மின் சுமையைக் கொண்டுள்ளதால் அதன் இணைத்திறன் 1 ஆகும். வேதிவினைகளில் இது ஒரு ஒற்றை இணைத்திறன் கொண்ட தொகுதியாகச் செயல்படுகிறது. தவறான விடைகள் ஏ. 3 என்பது நைட்ரஜன் அணுவின் பொதுவான இணைத்திறன். சர்வதேச நேர விநியோக சேவைகளில் எந்த வகை கடிகாரங்கள் பயன்படுத்தப்படுகின்றன? ஏ. அணு கடிகாரங்கள் அட்டாமிக் கிளாக்ஸ். பி. இயந்திர கடிகாரங்கள் மெக்கானிக்கல் கிளாக்ஸ். சி. எண்ணியல் கடிகாரங்கள் டிஜிட்டல் கிளாக்ஸ். டி. ஒப்புமை கடிகாரங்கள் அனலாக் கிளாக்ஸ். சரியான பதில் ஏ. அணு கடிகாரங்கள் அட்டாமிக் கிளாக்ஸ். அணு கடிகாரங்கள் அணுக்களின் அதிர்வுகளை அடிப்படையாகக் கொண்டு செயல்படுவதால் அவை மிக துல்லியமான நேரத்தை காட்டுகின்றன. இவை சர்வதேச நேர விநியோகம் மற்றும் GPS போன்ற செயற்கைக்கோள் அமைப்புகளில் தரநிலையாக பயன்படுத்தப்படுகின்றன.
காரங்கள் நீர் கரைசலில் மின்சாரம் தொடர்பாக என்ன செய்கின்றன? ஏ. மின்சாரத்தை உருவாக்குகின்றன. பி. மின்சாரத்தை காப்பிடுகின்றன. சி. மின்சாரத்தை உறிஞ்சுகின்றன. டி. மின்சாரத்தை கடத்துகின்றன. சரியான பதில் டி. மின்சாரத்தை கடத்துகின்றன. 9. காரங்கள் நீரில் கரையும் போது ஹைட்ராக்சைடு அயனிகளை ஓ வெளியிடுகின்றன. இவை மின்சாரத்தை கடத்த உதவுகின்றன. இந்த அயனிகள் கரைசலில் தடையின்றி நகர்வதால் காரக் கரைசல்கள் சிறந்த மின்கடத்திகளாக செயல்படுகின்றன. ஒரு திரவம் அதன் கொதிநிலையை அடையும் போது அதன் வாயு நிலைக்கு மாறும் செயல்முறைக்கான சொல் என்ன? ஏ. கொதித்தல் பாலிங். பி. ஒடுக்கம் கண்டென்சேஷன். சி. பதங்கமாதல் சப்ளிமேஷன். டி. ஆவியாதல் எவாப்பரேஷன். சரியான பதில் ஏ. கொதித்தல் பாலிங். 3. ஒரு திரவம் அதன் கொதிநிலையை அடையும் போது முழுவதுமாக வாயுவாக மாறும் நிகழ்வு கொதித்தல் எனப்படும். இது திரவத்தின் உட்பகுதி மற்றும் மேற்பரப்பு என அனைத்து இடங்களிலும் நிகழும் ஒரு விரைவான நிகழ்வாகும். முனைவற்ற சேர்மங்களை கரைக்க எவ்வகை கரைப்பான் தேவைப்படுகிறது? ஏ. முனைவுள்ள கரைப்பான்கள் போலோ சால்வென்ட்ஸ். பி. நீர் கரைப்பான்கள் ஆக்வியஸ் சால்வென்ட்ஸ். சி. முனைவற்ற கரைப்பான்கள் நான்போலோ சால்வென்ட்ஸ். டி. அயனி கரைப்பான்கள் அயானிக் சால்வென்ட்ஸ். சரியான பதில் சி. முனைவற்ற கரைப்பான்கள் நான்போலோ சால்வென்ட்ஸ். சரியான விடை சி. சோகஸ்மெலி ஒத்தவை ஒத்தவற்றை கரைக்கும் என்ற விதியின்படி முனைவற்ற சேர்மங்கள் முனைவற்ற கரைப்பான்களில் மட்டுமே எளிதில் கரையும். எடுத்துக்காட்டாக ஈதர் மற்றும் பென்சீன் போன்றவை முனைவற்ற கரைப்பான்கள் ஆகும். மிக்ஸெடிமாவின் முதன்மை காரணம் என்ன? ஏ. வளர்ச்சி ஹார்மோன்களின் அதிகப்படியான சுரப்பு. பி. பாராதைராய்டு ஹார்மோன்களின் குறைபாடு. சி. பெரியவர்களில் தைராய்டு ஹார்மோன்களின் குறைபாடு. டி. தைராய்டு ஹார்மோன்களின் அதிகப்படியான சுரப்பு. சரியான பதில் சி. பெரியவர்களில் தைராய்டு ஹார்மோன்களின் குறைபாடு. 3. பெரியவர்களில் தைராய்டு ஹார்மோன் குறைவாகச் சுரப்பதால் மிக்ஸெடிமா ஏற்படுகிறது. இதனால் உடல் வீக்கம் மற்றும் குறைந்த வளர்சிதை மாற்றம் உண்டாகிறது. இது ஹைப்போ தைராய்டிசத்தின் ஒரு தீவிர நிலையாகும். எந்தச் செயல்பாட்டில் தாமிரம் மேற்பரப்பு பூச்சுக்காக பயன்படுத்தப்படுகிறது? ஏ. பதங்கமாதல் சப்ளிமேஷன். பி. வடிகட்டுதல் ஃபில்ட்ரேஷன். சி. மின்முலாம் பூசுதல் எலக்ட்ரோப்ளேட்டிங். டி. வடித்தல் டிஸ்டில்லேஷன். சரியான பதில் சி. மின்முலாம் பூசுதல் எலக்ட்ரோப்ளேட்டிங். 9. சரியான விடை சி. சோகஸ்மெலி மின்னாற்பகுப்பு முறையில் ஒரு உலோகத்தின் மீது மற்றொரு உலோகத்தை பூசுவது மின்முலாம் பூசுதல் எனப்படும். தாமிரம் அரிப்பை தடுக்கவும் அழகிற்காகவும் மற்ற உலோகங்களின் மீது இம்முறையில் பூசப்படுகிறது. ஓய்வு மற்றும் உணவு இல்லாததால் கதை சொல்லியின் உடலுக்கு என்ன ஆனது? ஏ. அப்படியே இருந்தது. பி. வலிமை பெற்றது. சி. பலவீனமாகவும் சோர்வாகவும் ஆனது. டி. பெரியதாக ஆனது. சரியான பதில் சி. பலவீனமாகவும் சோர்வாகவும் ஆனது. 1. உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களும் ஓய்வும் கிடைக்காத போது ஆற்றல் உற்பத்தி குறைந்து உடல் நலிவடைகிறது. இதனால் தசைச் சோர்வு மற்றும் உடல் பலவீனம் ஏற்பட்டு இயல்பான செயல்பாடுகள் பாதிக்கப்படுகின்றன. 2. கடல் மட்டங்களின் ஏற்றம் மற்றும் வீழ்ச்சியிலிருந்து எந்த ஆற்றல் வளம் பெறப்படுகிறது? ஏ. ஓத ஆற்றல் டைடல் எனர்ஜி. பி. நீர் ஆற்றல் வாட்டர் எனர்ஜி. சி. காற்று ஆற்றல் வைண்ட் எனர்ஜி. டி. உயிர்வாயு பயோகேஸ். சரியான பதில் ஏ. ஓத ஆற்றல் டைடல் எனர்ஜி. சரியான விடை ஏ. சோகஸ்மெலி கடல் மட்டத்தின் காலமுறை ஏற்ற இறக்கங்களான ஓதங்களிலிருந்து பெறப்படும் ஆற்றல் ஓத ஆற்றல் எனப்படும். இது புவி சந்திரன் மற்றும் சூரியனின் ஈர்ப்பு விசையினால் ஏற்படுகிறது. எந்த ஆண்டில் pH குறியீடு உருவாக்கப்பட்டது? ஏ. 1959. பி. 2009. சி. 1909. டி. 1809. சரியான பதில் சி. 1909. சரியான விடை சி. சோகஸ்மெலி 1909ஆம் ஆண்டு எஸ்பிஎல் சோரன்சன் எஸ்யூபிஇஎல் சொரன்சன் என்பவரால் pH அளவீடு அறிமுகப்படுத்தப்பட்டது.
இது ஒரு கரைசலின் அமில அல்லது காரத்தன்மையை 0 முதல் 14 வரையிலான எண்களால் அளவிட பயன்படுகிறது. 1959 இல் pH குறியீடு உருவாக்கப்படவில்லை. விந்தணுவின் இயக்கம் எதற்கு அவசியம்? A. தலை மற்றும் நடுப்பகுதியை இணைக்க. B. மரபணுப் பொருட்களை சேமிக்க. C. கருவுறுதல் ஃபர்டிலைசேஷன். T. அக்ரோசோமை உருவாக்க. சரியான பதில் C. கருவுறுதல் ஃபர்டிலைசேஷன். சரியான விடை C. சோகஸ்மேலி விந்தணுவின் வால் பகுதி வழங்கும் இயக்கம். அது பெண் இனப்பெருக்க பாதையில் நீந்திச் சென்று அண்டத்தை அடைய உதவுகிறது. இந்த இயக்கம் இருந்தால் மட்டுமே விந்தணுவால் அண்டத்தைச் சென்றடைந்து கருவுறுதலை ஃபர்டிலைசேஷன் நிகழ்த்த முடியும். மனித வளர்ச்சியின் போது குரலில் ஏற்படும் மாற்றத்துடன் தொடர்புடைய செயல்முறை எது? A. மாதவிடாய் நிறுத்தம். B. விலங்கு உடலியல். C. பருவமடைதல். T. 45 முதல் 50 வயதில் ஆண்ட்ரோஜன். சரியான பதில் C. பருவமடைதல். 9. பருவமடைதலின் போது பியூபர்ட்டி ஹார்மோன் மாற்றங்களால் ஆண்களுக்கு குரல் பெட்டி லாரிங்ஸ் வளர்ந்து குரல் தடிமனாகிறது. இது வளரினம் பருவத்தில் ஏற்படும் ஒரு முக்கிய உடல் மாற்றமாகும். நீங்கள் எத்தனை சரியாக பதிலளித்தீர்கள்?